வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னா, டிசம்பரில் தனுசு ராசிநாதன் குரு வந்து இந்த வருஷமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் 6ஆம் இடத்துல தான் வந்து இருக்கார். 6ஆம் இடத்துல வக்ரகதியில் தான் இருக்கார். ஸோ கடந்த 2 மாதங்களாகவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போவும் அதே வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு சுக்கிரன் உங்களுடைய 6க்கு அதிபதி ராசியிலிருந்து இப்போ மூவ் ஆகி 2nd ஹவுஸுக்கு போகிறாரு. 6 மற்றும் 11க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன். ஸோ இவர் வந்து பேச விட்டு பிரச்சனைகளை கொடுப்பாரு. நல்ல இனிமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து ஒரு சுருக்குன்னு ஒரு தைக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும். அப்படி ஒரு பேச்சு திறமையும் கொடுத்து அது பிரச்சனையை வந்து விலைக்கு வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் பேச்சில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வம்பு பிரச்சனைகளை இழுத்துக்க வேண்டாம், நிதானமாக பேசுங்க. அல்லது உங்களை மற்றவர்கள் நீங்கள் பேசுகிறதுனால மற்றவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாகி அவங்களும் வந்து ஏதாவது தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரலாம். ஸோ பேச்சில் பெரும்பாலும் நீங்கள் வந்து நிதானத்தை கடைப்பிடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 11 புதன் வந்து 12 வந்து புதன் உங்களுடைய ஜீவனாதிபதி அவர் வந்து மறைகிறது. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி எல்லாமே உங்கள் மைண்டிலேயே போட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எதையாவது ஒன்று போட்டு உலட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த தொழிலை பண்ணலாமா வேண்டாமா, இந்த வரனை வந்து முடிக்கலாமா வேண்டாமா. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான், உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியும் புதன் தான். ஸோ இந்த வரனை முடிக்கலாமா வேண்டாமா, இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, இந்த இடத்த விட்டு நம்ம வேறு எங்கன்னா வீட்டை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு வேறு எதுனா வேறு இடத்துக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அல்லது அதே மாதிரி வேலை குருவும் 4ஆம் அதிபதி ஆகிய 6ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனாலையும் வேலையில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அல்லது இந்த விஷயங்களில் நீங்கள் யோசனையை முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் தான் இருப்பீங்க. மனம் புத்தி வந்து தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு இல்லை. பட் குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால சரி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு அது ஃப்ரீக் அவுட் ஆகி உடையாமல் அது ஒரு ஹோல்ட் பண்ணி மற்றவங்கக்கிட்ட வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி சமாளிக்கிறத வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். பிறகு சுக்கிரனுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுனால தேவையில்லாத வீட்டுக்கு தேவையில்லாத கடன்கள் வாங்க வைக்கும்.
ஸோ இந்த கடன் வாங்க வைக்கிறதுல கொஞ்சம் வந்து ஒரு நிதானம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன விஷயத்துக்கு கடன் வாங்க வேண்டாம், முக்கியமாக அதாவது ஒரு சொஃபஸ்டிக் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான கடன், அல்லது கடன் தான் இல்லை, உங்கள் கையிருப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கறது, உங்களது நீங்கள் ஏற்கனவே சேமித்து வச்சுருந்த ஒரு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ இது பண்ணுறது, செலவு பண்ணுறது, அல்லது கிரெடிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சொஃபஸ்டிகேட்டட் ஐட்டம்ஸ், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அது வண்டி வாகனமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து இருக்கும். ஒன்று இந்த மாதிரி தான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு இஎம்ஐயில் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு நகைனா நகைச்சீட்டு மாதிரி போடுறது, இப்படியெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த 2 இருக்கிற சுக்கிரன் அவர் வந்து செவ்வாயின் பார்வை வாங்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து வழியில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்து அது இப்போ தலை தூக்கி அதை முடிக்கிறதுக்கான நேரமாக கூட இருக்கும். அல்லது மூத்த சகோதரிகளோடு கொஞ்சம் ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்டு, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டோ, இல்லை ஏதோ ஒரு அசட் சம்மந்தப்பட்டோ சம்திங் அது மாதிரி, இல்லை அவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலையோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படியும் வந்துப்போம். எல்லாமே நீங்கள் நெகட்டிவ் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு கடனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமும் இந்த 2 இருந்த சுக்கிரனும் செவ்வாயின் பார்வையும் அது வந்து கொடுக்கும். 3 சனி அவர் ஆட்சியாக தான் இருக்கார். அது வந்து பெரிய ப்ளஸ்ஸும் இல்லை, பெரிய மைனஸும் இல்லை. அவர் வந்து என் வீட்டில் நான் இருக்கேன், நீங்கள் என்னவோ அது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். பட் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த சனிக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை 12ஆம் அதிபதியாகி செவ்வாயின்ற அந்த 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 3ஆம் இடம்ங்கிறது ஷார்ட் ட்ரிப்ஸு, 12ஆம் இடம்ங்கிறது அலைச்சல். ஸோ இந்த அதாவது நீங்கள் இந்த அலைச்சல், அதாவது நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போக வைக்கும். 3ஆம் இடத்துல இருக்க சனி வந்து உங்களை போக வைக்கும். ஒரு சின்ன போயிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஷார்ட் ட்ராவல்ஸை பண்ண வச்சு அதில் ஒரு அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் அப்படின்னு சொல்கிறது அங்கங்கே கிடைக்கிற நேரத்தில் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ஜாயும் பண்ணுவீங்க. பட் அட் த சேம் டைம் கிடைக்கிற நேரத்தில் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக இன்றைக்கி ஒரு இடத்துல தூங்கலாம், நாளைக்கு ஒரு இடத்துல தூங்கலாம், அப்படி ஒரு இது இருக்கும். ஆனால் கெட்டது பெருசாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது சிலருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால வந்து ஒரு இது எப்போ சரி பண்ணும், என்ன இதனால் என்னால் ப்ராப்பராக இயங்க முடியல. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இயக்கத்தை குறிக்கும் இல்லையா? ஸோ இயக்கம் அப்படிங்கிறது சனி செவ்வாயோடைய இது இருக்கிறதுனால, பட் செவ்வாயும் வக்ரகதியாகி பார்வையில் இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருப்பீங்க. அது சரியாகும் கூடிய சீக்கிரம், அதுவும் சரியாகிடும். 12ஆம் இடம் குருவோட பார்வையில் தான் இருக்குது. ஸோ என்ன தான் நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு ஹெல்ப்போடைய மெடிக்கல் ஹெல்ப்பு, மெடிக்கல் அசிஸ்டன்ஸு, அல்லது ஒரு அலைச்சல், அல்லது ஒரு என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயத்தை உங்கள் மனசில் கொடுத்துட்டு, பட் ஓகேன்னு அக்செப்டன்ஸும் கொடுத்து ஒரு மாதிரி உங்களை வந்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு. ஸோ வந்து இது 2மே இருக்கும், கலந்த மாதிரி தான் இருக்கும். அலைச்சல், சில பெயின், அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். பட் அதையும் மீறி கிடைக்கிற நேரத்தில் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இருக்கிறத வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஏன்னா கடந்த 2 மாதங்கள் அப்படி தான் இருக்கும், ஒரு நோய் தொந்தரவுகளோடு தான் இருந்திருக்கும், அலைச்சலோடவும் இருக்கும். அது இந்த மந்த்து வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்குன்னு இல்லை, அது எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய காலங்களில் தான் இப்போ இருக்கீங்க. ஸோ சரி ஆகிடும். ஸோ அதனால் பட் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய மேஜர் ப்ராப்ளமை கொண்டு வராது. இந்த பை த டைம் உங்கள் மைண்ட் வந்து ஓகே இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அக்செப்டன்ஸில் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஓகே தனுசுக்கு இந்த மாதம் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய சூரியன் வந்து மாதத்தின் முதற் பகுதியில் விரயஸ்தானத்தில் இருக்குது. பிற்பகுதியில் வந்து உங்களுடைய ராசிக்கு வர்றது வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வரும். பிற்பகுதியில் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு அதிர்ஷ்டம், தந்தை வழியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், அந்த மாதிரி ஒரு இதை கொண்டுட்டு வரும். பட் அது வரைக்கும் முதல் பாதியில் வந்து 12ஆம் இருக்கிற இந்த சூரியன் வந்து சில விரயங்கள் அப்படி இருக்கும். அதாவது ஹெல்த்துக்காகவும் சொல்லலாம், இல்லைன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஏதாவது, அப்பா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சில
ஹெல்த்து அது கூட ஹெல்த்துன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா குரு பார்வையாக இருக்கனால ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்பாவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம். சிலர் வந்து சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அடிக்கடி இல்லைன்னா தந்தையை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி தந்தையை பிரியறது வேலைக்காக பிரியறது, அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்கு படிப்புக்காக பிரியறது, அப்படி வந்து ஒரு பிரிவினை அப்படி வந்து முதல் பாதியில் அப்படி இருக்கும். பட் ரெண்டாவது பாதியில் அது கூட அப்படி ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஸோ அது ரெண்டாவது பாதி வந்து உங்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றது வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அதுவும் ஓகே தான். மற்றபடி நீங்களாக தேவையில்லாத தனுசு ராசிக்காரங்க நீங்களாக தேவையில்லாத பிரச்சனையை போய் தேடி போக வேண்டாம். ஆல்ரெடி சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த இயர் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வரும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து சரி பண்ணுற மூடில் தான் நீங்கள் இருக்கீங்க. என்னடா அது இப்படியே இருக்குன்னு இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ வந்து சரி பண்ணுற மூடில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு வந்து இது ஒரு குருவோட பார்வையில் தான் புதன் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வருது. சிலருக்கு வந்து ஹாஸ்டல் போகலாம், வேறு அந்த மாதிரி, அதாவது பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல் போகிறது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து படிப்பில் எந்த பாதிப்பையும் கொண்டுட்டு வந்துடாது. ஒன்லி திங் இந்த ஃபேமிலியை விட்டு பிரியறது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி கடன் பேங்க்கில் வந்து போடுறது, அல்லது பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் கடன் வாங்குறது, சில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மந்த் வந்து பாசிபிளாக இருக்கும் நடக்கும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. வயதானவர்கள் கண்டிப்பாக ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெல்த்துக்காக ஆல்ரெடி ஏதாவது ஒரு சில இது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அதை இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிற இந்த காலம் உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது உள்ளில் மறைமுகமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரகதியில் இருக்கும்போது உள்காயம் ஏதாவது இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத நீண்ட நாள் பிரச்சனைகள் உள்ள இருக்குது. ஸோ இதெல்லாமும் கூட இருந்ததுன்னா, அல்லது ஏதாவது ஒரு ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெரப்பியில் நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு சரி பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான காலமாக இந்த செவ்வாய் வக்ரகதி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ஆனால் ஒரு மாதிரி ஆவரேஜாக அப்படி கொண்டுட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸோ இந்த மாதத்தை வந்து எதுக்கு நினச்சி பயப்பட தேவையில்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின், அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களுடைய தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.